யதூர்ணம் சத்தேவதாரஸ்தமனன்யலப்யம் லக்ஷ்மீ வந்துட்டா இது ஸ்டாண்ட் பேஸ் தெரிய மாட்டேங்குது. இது ரொம்ப ஸ்லாண்டிங்கா இருக்கு. அதை வச்சுன்னா பார்க்கலாம். அது அதுல வரலையா பார்க்கலாம். அதுல வந்தா அதுல அந்த டாப் யோனித்யமச்சுதபதாம்புஜேர்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி திருநாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தைகீகசந்தோः ராமானுஜस्य चरणौ प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां विशद्यां गुणसम्पदां शरणं भवदीतानां षटकोपमनीश्वरं श्रीरङ्गे जयतीन्द्रना करुणया सौस्यादिति प्रेक्षितं चादश्रीन्द्रमकार्यमणि पादाम्बुदेन्द्रं दान्तिक्षान्ति दयादिभिः सुगुणैर्भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गजटार्योगीन्द्रपतिं श्रेयो निधिं संश्रये श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वर षडरिपुणा संयमेन्द्रेण दृष्टं निस्तात्मानं नृसन्मे नरहरिषडजिद्योगिनेतु प्रसादात् प्राज्ञ श्रीरङ्गकारिप्रभव इति पतेः प्राप्तलक्ष्मी नृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीच्चटारिं श्रीरङ्गनाथषडकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मी नृसिंहषडजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्षडकोपहृद्यं वेदान्तदेशिकेतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गचटारिकं श्रीमद्वीररघुद्भाद्यषडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदपदं सदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदम् सेवे रङ्गधुरीण शासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यति दुर्दिकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः श्रीमद्रङ्गचटार्योगिन्यस्तात्मरक्षावरं श्रीमद्वीररघुद्वहादिलब्धागमान्तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं शुभगुणैर्भान्तं महद्वं सुजं वन्दे वत्सविभूषणं बुधवरं कृष्णमार्यं सदा तत्त्वेन यश्चिदजितीश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुभाय गतिरुदारः सन्दर्शयन् निरमितपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयें श्रीकृष्णचित्तपदपङ्कजसङ्गमाय चेतो मम स्पृहयते किमतः परेण नोचे ममापि यतिशेखरभारतीनां भावः कथं भवितुमर्हति वाग्विदेयाः புராணத்துல 4வது அம்சம் முதல் அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த மனுவனுடைய வம்சங்களை எல்லாம் பத்தி கேட்கிறார். அந்த மனுவனுடைய வம்சத்தை பத்தி சொல்றதுக்காக ஆரம்பிக்கிறார். சரியா? இப்ப மனுவருடைய வம்சத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த மனுவருடைய வம்சம்ங்கிறது இந்த எல்லாமே பகவானுடைய அந்த சிருஷ்டி பிரஜாபதியை சிருஷ்டி பண்ணி அந்த ஹிரண்ய கர்ப்பனுடைய வலது கட்டவரிலிருந்து தக்ஷ பிரஜாபதி, தக்ஷணத்திலிருந்து அதிதியினிலிருந்து விவஸ்வான் அப்படிங்கிற சூரியன், அந்த விவஸ்வானுடைய புத்திரனாக மனு அப்படிங்கிறத சொன்னார். மனுவுக்கு இக்ஷ்வாகு, நிருகன், திருஷ்டன், ஷர்யாதி, நரிஷந்தன், பிராம்சு, நாபாகன், திஷ்டன், கரூக்ஷன், விஷத்ருதன் அப்படின்ற பிள்ளைகள்லாம் இருந்தா. இவருக்கு இந்த பிள்ளையெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் ஒரு ஒரு புத்திரன் பிறக்கணும்னு ஒரு யாகம் பண்ணினான். அந்த யாகத்துல ஹோதாவனுடைய ஒரு விபரீதமான சங்கல்பம், ஹோதாவனுடைய விபரீதமான சங்கத்தினால அவனுக்கு இளா அப்படிங்கிற பொண்ணுதான் முதல்ல பிறந்தான். அந்த இளா அப்படிங்கிற பெண் மறுபடியும் இந்த மித்ராவருண தேவதைகளினுடைய அனுகிரகத்தினால மறுபடியும் ஒரு புருஷனாக மாறுறா. அப்போ அந்த அந்த இளா அந்த மறுபடியும் அந்த ஒரு சுத்யும்னன்கிற பெயர், அந்த சுத்யும்னன்கிற பெயரை கொண்டு அவன் மறுபடியும் சிவனுடைய சாபத்தினால மறுபடியும் பெண்ணாக ஆறான். அந்த சிவனுடைய சாபம் அப்படிங்கிறத பத்தி ஐஷிங்கர் அவருடைய வியாக்கியானத்துல, இந்த விஷ்ணு புராணம் வியாக்கியானத்துல ஒரு கதையை அழகா எடுத்து சாதிக்கிறா இருக்கும். அந்த ஒரு சமயம் பார்வதி பரமேஸ்வரன்
ரெண்டு பேரும் அந்த ஒரு காட்டுல விழாவா ரொம்ப சல்லாபம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ பரமேஸ்வரனை பார்க்கறதுக்காக மகர்ஷிகள்லாம் அவ எல்லாரும் வந்தா. இவ தனியா இருக்கிற போது மகர்ஷிகள்லாம் வந்த உடனே பார்வதிக்கு கோபம் வந்துடுத்து. அவ போய் ஒரு கொடியில போய் மறைஞ்சுனுட்டா. மறைஞ்ச உடனே அவ எல்லாம் ரிஷிகள்லாம் போனா விட்டு மறுபடியும் பரமேஸ்வரன் பார்வதிய சாந்தப்படுத்துறார். இந்த மாதிரி இனிமே நாம இங்க தனியா இருக்கிற போது யாராவது வந்தான்னா அவன் இந்த ஒரு எந்த புருஷன் இனிமே இந்த இடத்துக்கு வந்தாலும் சரி. இப்போ அந்தியாச்ச க்ஷத்ரியாக சர்வே திக்ஷ்வபவன் மே பிருஷத்ரதஸ்து மனுபுத்ரோ குரு கோவதாது சூத்ரத்வம் அகமது. பார்த்து இப்போ இந்த புரூரவசனுடைய புத்தகர்கள் தான் எல்லா திசைகள்லேயும் அந்த ஒரு ஒரு கத்திரியர்களாக ஒரு இது பண்ணான். அந்த 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 புரூரவசனுடைய இதெல்லாம் இருந்து அந்த கத்திரியர்கள் மனுவனுடைய இன்னொரு பிள்ளை ரிஷப்தன் அப்படின்ற ஒரு பிள்ளை, அவனுடைய வசிஷ்டருடைய சாபத்தினால அவன் 4வது வர்ணத்துக்கு ரிஷப்தஸ்து மனுபுத்திரா குரு கோவதாது சூத்ரத்வம் அகமது. குருவனுடைய சாபத்தினால அவன் ஒரு சூத்ரனாக 4வது வர்ணத்துல பிறக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. அந்த கதையை சொல்ற போது ஒரு ரிஷப்தன் தன்னுடைய ஆச்சாரியன் வசிஷ்டருடைய பசுக்களை எல்லாம் போட்டிட்டு வரப்போது அந்த பசு கூட்டத்துல ஒரு புலி நுழைஞ்சிடுது. அந்த புலிய கொல்லணும்னு இவன் குறி வச்சு அந்த அம்பை எய்யற போது அது ஒரு பசு மேலப்பட்டு அது போயிடுது. அதனால வசிஷ்டர் அவனை சபிச்சதுனால அந்த பிருஷத்ரதன் அப்படிங்கிறவன் 4வது வர்ணத்துல பிறக்கிறான். மனுவனுடைய மனோகோ புத்திரஹா கருஷா கருஷாது காருஷாக க்ஷத்ரியாக மகாபல பராக்கிரமாக பபூரு. மனுவனுடைய இன்னொரு புத்திரன் கரூக்ஷன். அந்த கரூக்ஷனிடத்திலிருந்து உண்டானவர்கள் காரூக்ஷர்கள் அப்படின்னு அவன் பெரிய பெரிய மகாபலசாலிகளாக இருக்கக்கூடிய க்ஷத்திரியர்கள்லாம் உண்டானார்கள். இன்னொரு திட்டனுடைய புத்திரன் அந்த திட்டபுத்திரஸ்து நாபாகா வைஷ்யதாம் அகமது தஸ்மாத் பலந்தனஹா புத்ரோ அபவது. இந்த திஷ்டனுடைய புத்திரன் நாபாகன் அப்படின்னு தன்னுடைய ஒரு கர்மாவை அவன் தப்பினத்தினால அவன் வைஷ்ய ஜாதியில போய் போயிட்டான். அவனிடத்திலிருந்து பலந்தனன் அப்படிங்கிற புத்திரன். அதாவது இந்த வர்ணங்கள்லாம் எப்படி மாறுறது அப்படிங்கிறதையெல்லாம் சொல்றேன். இந்த வர்ணம் மாறுறதுங்கிறது கீழே பார்த்தோம். ஸ்வகர்மா ஸ்ரேயான் ஸ்வதர்மஹான்னெல்லாம் நேத்திகையெல்லாம் சொன்னோம். அந்த ஸ்வதர்மத்தை விட்டவன் அந்த இன்னொரு தர்மத்தை கடைபிடிக்கிற போது என்ன ஆயிடுறான்னு கேட்டா, தன்னுடைய செய்கையினால தாழ்ந்து தான் எந்த ஒரு அந்த அன்பயம் அந்த குலம் இருக்கோ அதுல இருந்து நழுவி இன்னொரு குளத்துக்கு போயிடுறான். ஆகையினால அவன் வைசியனாக போறான். அவனிடத்திலிருந்து பலந்தனன் அப்படிங்கிற புத்திரன். பலந்தனுக்கு பலந்தனாத் வத்ச பிரீதி உதார கீர்த்திதா. அந்த பலந்தனுக்கு ரொம்ப கீர்த்திமானாக இருக்கக்கூடிய வத்சப்பிரீதி அப்படிங்கிறவன் பிள்ளை. அந்த வத்சப்பிரீத்தியின் பிள்ளை யாரு அப்படின்னு கேட்டா வத்சப்பிரீதேகே பிராம்சு அபவது. வத்சப்பிரீத்தின்னு பிராம்சு. பிராம்சுவுக்கு அந்த பிரஜாபதிச்ச பிராம்சோகோ ஏகா அபவது. அந்த பிராம்சுவுக்கு பிரஜாபதி அப்படின்னு ஒரு பிள்ளை பிறக்கிறான். ததச்ச கனிமித்ரா. அந்த பிரஜாபதிக்கு கனித்ரன் அப்படின்றவன். அந்த கனித்ரனுடைய புத்திரன் தஸ்மாது சக்ஷுஷா. அவனுடைய புத்திரன் சக்ஷுஷன்னு பேரு. சாக்ஷுஷனுக்கு மிகவும் அந்த ஒரு சாக்ஷுஷாத்து அதிபல பராக்கிரமஹா விம்சகா அபவது. அவனுக்கு விம்சன் அப்படின்னு பராக்கிரமசாலியான ஒரு பிள்ளை. ததோ விவிம்சகா. அவனிடத்திலிருந்து விவிம்சகன் அப்படின்ற ஒரு பிள்ளை. அந்த தஸ்மாத்
खनिनेत्रः ततश्च அதிவிபூதிः அதிவிபூதேः அதிபலபராக்கிரமः கரந்தமஹா புத்திரஹா அபவத். இவருடைய வம்சங்களை எல்லாம் சொல்ற. விம்சனிடத்திலிருந்து விவிம்சன், அவனுக்கு கனிநேத்திரன், அவனுக்கு கனிநேத்திரனுக்கு அதிவிபூதி, அதிவிபூதியிலிருந்து ஒரு கரந்தமன் அப்படிங்கிற பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அந்த தஸ்மாத் அபி அதிவிபூதேஹ கரந்தமஹ புத்திர தஸ்மாத் அபி அபீக்ஷித் அபீக்ஷிதாः अपि அதிபலபராக்கிரமः புத்திரः மருத்தः நாம அபவத். यस्य इमम् அவத்யாபி ஸ்லோகோ கீயேதே. இப்போ அந்த ஒரு கரந்தமனுக்கு அபீக்ஷித்துன்ற பிள்ளை, அபீக்ஷித்தனுடைய பிள்ளைங்கிறவன் ரொம்பவும் பலசாலியாக இருக்கக்கூடிய மருத்து. இந்த மருத்தை பத்தி ஒரு 2 ஸ்லோகங்கள் இன்னைக்கும் லோகத்துல கீர்த்தியோக இருக்குன்னா, மருத்தஸ்ய யதா யஜ்ஞஸ் ததா கஸ்யா அபவத் புவி சர்வம் ஹிரண்மயம் யஸ்ய யஜ்ஞ வஸ்துவதி சோபனம் அமாத்யாத் இந்திர சோமேன தட்சிணாபிஹி த்விஜாதயः மருதः பரிவேஷ்டாரः சதஸ்யாஸ்ச திவௌகசः. இந்த அந்த என்னன்னா, மருத்தஸ்ய யதா யஜ்ஞா ததா கஸ்யா அபவது புவி. அந்த மருத்து மாதிரி யாகம் இன்னி வரை யாருமே லோகத்துல பண்ணதே கிடையாது. யாருமே அந்த மருத்து யாகம் பண்ண மாதிரி யாகம் பண்ணல. அந்த யாகத்துல சொல்ற சர்வம் ஹிரண்மயம் எஸ்ஸி யஜ்ஞவஸ்து அதிசோபனம். அவன் யாகத்துக்கு வேண்டிய சகல திரவியங்களையுமே தங்கத்தினாலேயே பண்ணி கொடுத்திருந்தான, அவ்வளவு அழகாக இருந்தான. அந்த யாகத்துல அமாத்யாத் இந்திர சோமேன தட்சிணாபி திஜாதையா. அந்த இந்திரன் அந்த சோமபானத்தை அடைந்து அந்த பிராமணர்கள்லாம் தட்சிணைகளை எல்லாம் பெற்று ரொம்ப சந்தோஷத்தை அடைந்தார்களாம். அந்த ஒரு அந்த அந்த மருத்துக்களே அவ பரிமாறாளாம். மருதா பரிவேஷ்டாரா சதஸ்யாச்ச திவோகசா. அந்த மருத்துக்களே பரிமாறாளாம். அதனால தேவதைகள் எல்லாம் அந்த சபையே ரொம்ப திவோகசான்னா அவ்வளவு சொல்ல இருக்கு. அந்த ச மருத்தா சக்கரவர்த்தி நரிஷந்தனாபானம் புத்திரம் அவாப தஸ்மாச்ச தமஹா. அந்த மருத்துக்கு நரிஷந்தன் அப்படிங்கிற பிள்ளை பிறந்தான். நரிஷந்தனுக்கு தமன் அப்படிங்கிற புத்திரன் பிறந்தான். அவனுடைய புத்திரன் ராஜவர்தனன். தமஸ்ய புத்திரா ராஜவர்தனா ஜஜ்ஞே. ராஜவர்தனாது சுவிருத்திகி. அவனிடத்திலிருந்து சுவிருத்தி. சுவிருத்தேகே கேவலா. கேவலாது சுதிருதிகி அபூது. ததச்ச நரஹா தஸ்மாத் சந்திரஹா ததஹா கேவலஹா அபூ. அதாவது சுதிருதி புத்திரன் நரன், நரனுடைய புத்திரன் சந்திரன், சந்திரனுடைய புத்திரன் அவன் ஒரு கேவலன்னு பேர். கேவலன்னா அவன் பேர் அவனுக்கு. கேவலாது பந்துமான். கேவலனுக்கு புத்திரன் பந்துமான். பந்துமானுக்கு வேகவான். வேகவதா புதஹா. ததச்ச திருணபிந்து. அவருக்கு புதன் திருணபிந்து. திருணபிந்துவுக்கு சொல்ற புதஹா ததச்ச தஸ்யாபி ஏகாகன்யா இளவிலா நாம. அந்த புதனுக்கு திருணபிந்து. திருணபிந்துக்கு முதல்ல இளவிலாங்கிற பொண்ணு. அதுக்கு ஒரு ஒரு இளவிலா. ததச்சா அலம்புசா நாம வர அப்சராஸ் திருணபிந்தும் தேகே. மறுபடியும் அந்த திருணபந்து என்ன பண்றான், அந்த அலம்புசா அப்படின்ற கூட ரொம்ப அழகான அப்சரஸ்திரி மேல ஆசைப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணிட்டு அவள் மூலமாக ஒரு 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 விஷாலன் அப்படிங்கிற பிள்ளை. அதாவது நம்ம அப்சர ஸ்திரீகள்லாம் 2-3 பேர் தான் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா எத்தனை பேர் இருக்காங்கிறதுக்கு பேரெல்லாம் சொல்றாரு இப்போ. அந்த அலம்புசான்னு ஒரு ஸ்திரீ. அந்த வரா அப்சரசா ஸ்திரபிந்தும் வேகே தஸ்யாம்
அப்படி அஸ்ய விஷாலோ ஜஜ்ஞேயா புரீம் விஷாலாம் நிர்மமே. அவளிடத்திலிருந்து விஷாலன் ஒரு பிள்ளை, அந்த அவனுடைய பெயரை கொண்டே விஷாலம் அப்படிங்கிற ஒரு பெரிய நகரத்தை நிர்மாணம் பண்றான். ஹேமச்சந்திரஸ்ட விஷாலஸ்ட புத்திரா அபவது. அந்த ஹேமச்சந்திரன் விஷாலனுடைய புத்திரன். ததச்சந்திரஹா, அவனிடத்திலிருந்து சந்திரன். தத்தனையா தூம்ராட்சா, அவனுடைய பிள்ளைங்கிறவன் தான் தூம்ராட்சன். தஸ்யாபி சிருஞ்சயா, அவருக்கு மேல சிருஞ்சயா அபூத். சிருஞ்சயாது சகதேவா, அவனிடத்திலிருந்து சகதேவன். ததச்ச கிருஷாஸ்வஹா நாம புத்திரஹா, கிருஷாஸ்வன்னு பேரு. சோமதத்தா கிருஷாஸ்வாத் ஜஜ்ஞே யஹா தசாஸ்வமேதான் ஆஜகார. அந்த கிருஷாஸ்வாசனுக்கு சோமதத்தன் இவன் 100 அஸ்வமேத யாகங்களை எல்லாம் பண்ணானா. இப்போ புத்திரா சோமத தசா அஸ்வமேதான் ஆஜகாரம். தத் புத்திரோ ஜனமேஜயா, அவனுடைய புத்திரன் ஜனமேஜயன். ஜனமேஜயாது சுமதி ஏதே வைசாலிகா பூபிருதா. இதெல்லாம் இந்த ஒரு ஒரு இந்த ஒரு ஒரு இவர் எல்லாருமே விஷாலம்னு சொல்லக்கூடிய வம்சத்தை சேர்ந்தவர்கள். ஸ்லோகோபி அத்திர கீயதே, அந்தந்த வம்சங்களை எல்லாம் பத்தி ஒரு பெரிய ஸ்லோகமே பண்ணியிருக்கான். அதாவது இது இந்த ஜீனியாலஜிக்கல் ட்ரீ, ஒரு வம்சம்னு எடுத்துட்டா அந்த வம்சத்துல எத்தனை பேர் எவ்வளவு பரம்பரைகள்லாம் வருது. இதுல ஒண்ணு தெரியுறது என்னன்னா, இந்த சிருஷ்டி எவ்வளவு காலமா இருக்கு, அந்த சிருஷ்டியில எவ்வளவு வம்சங்கள்லாம் வந்துட்டு போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வம்சம். இவ்வளவு பேரை ஞாபகம் வச்சுட்டு ரிஷி சொல்ற பெரிய விஷயம். நமக்கே ஒரு 7 தலைமுறை அப்படின்னா நமக்கு பேர்லாம் ஞாபகத்துக்கு வராது. ஆனா இங்க என்னடான்னு கேட்டா, இத்தனை 7 வம்சம் என்ன 20 வம்சத்தினுடைய கதையெல்லாம் இவ்வளவு அழகா பேரை வச்சுட்டு சொல்ற. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, அந்த ஒரு பெரிய ஸ்லோகம் இருக்கான். ऋणबिन्दोः प्रसादेन सर्वे वैशालिका नृपाः दीर्घायुषः महात्मानः वीर्यवन्तो अतिधार्मिकाः शव्यातेः कन्या सुकन्या नाम अभवत् யாம் உபேயே சவனஹா ஆனர்த்தனா. அதுக்கு மேல அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ற, இந்த திருணபிந்துவனுடைய அனுகிரகத்தினால எல்லாருமே வைசாலிகா என்ற அரசர்கள் எல்லாருமே ஒரு நீண்ட தீர்காயுசையும் கொண்டு ஒரு பெரிய தார்மீகர்களாக லோகத்துல இருக்கார்கள். முக்கூரேஷங்கர் ஒரு கதை ஒண்ணு எழுதியிருப்பார். நாடீச்சங்கன்னு ஒரு கொக்கு கதை. அத யாருடைய கீர்த்தி லோகத்துல எவ்வளவு காலம் பரவி இருக்கோ அவ்வளவு காலம் அவன் சொர்க்க லோகத்துல அவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான்னு ஒரு ஐஷங்கர் ஒரு கதை. அதை சந்தர்ப்பம் வரைச்சே சொல்லுவோம். இந்த இந்த திருடபிந்துவனுடைய வம்சம்ங்கிறது அவ்வளவு பிரசித்தமான வம்சமாக இருந்தது. அதுக்கு மேல ஷரியாதின்னு ஒரு பிள்ளை இருந்தாலும் அந்த ஷரியாதியினுடைய பிள்ளை சுகன்யா நாம கன்யா அபவது யாம் உபேய இணை சவனகா. அந்த ஷரியாதிக்கு அந்த ஒரு ஒரு சுகன்யை, அந்த சுகன்யை சவனருடைய ஒரு ஒரு சவனர் மகர்ஷிக்கு அவர் பண்ணார். அதாவது இதுவும் ஒரு புராண கதை. இந்த புராண கதை வேற ஒரு புராணத்துல இருக்கு. இந்த ஷரியாதியினுடைய பெண் சுகன்யா ரொம்ப அழகா இருக்கக்கூடியவள். அந்த சுகன்யை இந்த ராஜா எங்கேயோ அவன் ஒரு இதுக்கு போறான், ஒரு வேட்டைக்கு போறான், தன்னுடைய குடும்பத்தோட ஒரு ஒரு லீவுக்கு போற மாதிரி போறான். அப்போ இந்த சுகன்யா ரொம்ப அழகான சின்ன பொண்ணு காட்ட தன்னுடைய தோழிகளோட விளையாடின்னு இருக்கிற போது அங்க சவரர் அந்த காட்டுல தபஸ் பண்ணிட்டு இருக்க. தபஸ் பண்ணிட்டு இருக்கிறச்சே இப்போ அந்த ஒரு இவர் ரொம்ப நாளா தபஸ் பண்ற, இவர் மேல அப்படியே மண்ணு புத்து மூடிட்டு எடுத்து. அந்த புத்து மூடின்றதுனால அந்த புத்துக்குள்ள இவருக்கு அது யாருக்கும் தெரியல. ஒரு சுத்தி கொடியெல்லாம் வளர்ந்துருக்கு. இந்த சுகன்யா போய் அந்த காட்டுல விளையாடிட்டு இருக்கிற போது அப்போ இந்த குரல் கேட்டு அந்த சரண தன்னுடைய தபஸ் கலைஞ்சு எப்படி பார்க்கிறார். அந்த கண் தெரியறது போந்து அந்த ஹோல், அந்த ஹோல் வழியா கண்ணு தெரியறது. அது பளபளன்னு இருக்கு. இவ ஏதோ எப்படி பார்த்துட்டு புத்துல ஏதோ பளபளன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு குச்சி எடுத்து அந்த கண்ணை குத்திடுறான். கண்ணை குத்தினா அவருக்கு கண் பார்வை போயிடுறது. அந்த சமண மகரிஷிக்கு
அந்த கண் பார்வை போயிடுறது. போனா அவர் தெரிஞ்சுக்கிறார் இது ஆனா ரொம்ப அழகான இந்த சுகன்யா அப்படிங்கிறவர். உடனே அவர் தன்னுடைய தபசக்தியினால அங்க இருக்கிறவாளுதான் ஒரு ஒரு கடுமையான வைத்த வலி, ஒரு மகோதர வியாதி, அந்த வைத்த வலியை உண்டாக்குறார். இது எல்லாரும் திடீர்னு எல்லாரும் ஒரே சமயத்துல என்ன எது தெரியல. யாராவது அங்க மந்திரிகள் கிட்ட கேட்கிற போது மந்திரிகள் சொல்றா, இந்த காட்டுல சவரர் தபஸ் பண்றார், யாராவது அபச்சாரப்பட்டிருப்பாளோ என்னமோ அப்படின்னு கேட்டா, அப்போ சுகன்யா பாக்குறா, ஆமா ஏதோ பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த புத்த கலைச்சு பார்த்தா இவர் கண்ணுல இருந்து ரத்தம் வந்துருக்கு, இவருக்கு கண் பார்வை இல்லை. உடனே சுகன்யா தான் தான் அபராதம் பண்ணிட்டோம்னு தெரிஞ்சுட்டு அபராத க்ஷமம் பண்ணிக்கிறார். அவ சொல்றா, என்னாலதான் இந்த கஷ்டங்கள்லாம் வந்தது, இவர் கண்ணு போயிடுது, நானே இவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவணர் தபோனிஷ்டர், ரொம்ப வயசானவர். அவ சுகன்யா அவளை கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்கு பதி சுஷ்ரூஷம் பண்ணிட்டு இருக்கான். அந்த தப்போவனத்துல இருந்து பதி சுஷ்ரூஷம் பண்றாவும். அப்போ அந்த அந்த பக்கம் அஸ்வினி தேவதைகள் வரான். அஸ்வினி தேவதைகள்லாம் வந்தா இந்த சுகன்யாவனுடைய அழகை பார்த்துட்டு என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. இவ சொல்றா, நான் பண்ணிக்க முடியாது, நான் ஏற்கனவே இந்த மாதிரி அவனுக்கு கல்யாணம் பத்தினியா இருக்கேன், நான் பண்றேன். இல்ல இல்ல, அவர் வயசானவர், அவர் நீ இதெல்லாம் இல்லை, நம்ம நிர்பந்தப்படுத்துறான். உடனே இவாளே சொல்ல, நீயே போய் அவர் சவனத்தை போய் கேட அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சவனரை அழைச்சிட்டு வரா. அழைச்சிட்டு தான் இவா என்ன பண்றா, ஒரு பரீட்சை வைக்கிறா. 3 பேரையும் அந்த ஒரு பக்கத்துல ஒரு தடாகம் இருக்கு, அதுல மூழ்கி எழுந்திருக்கிற போது 3 பேரும் ஒரே மாதிரி இருக்கான். எங்கள் 3 பேரு நீ யாரையாவது ஒருத்தரை வரிக்கணும் அப்படின்னு சொல்றான். சுகன்யா தான் மகா பதிவிரதையாக இருக்கிறதுனால, நான் பதிவிரதையா இருக்கிறது உண்மையாக இருந்தால் சவனரே எனக்கு பர்த்தாவாக வரணும்னு சொல்லி ஒருத்தரை வரிக்கிறான். அது வாஸ்தவத்திலேயே சவனராக இருக்காரு. உடனே அக்னி தேவதைகள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, நீ உன்னுடைய பாதிவிரத்துக்கு பரீட்சை பண்றதுக்காக வந்தோம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அந்த கிழவராயிருந்த சவனரை அவ ஒரு மருந்து கொடுத்து மறுபடியும் இளமையாக ஆக்குறான். அந்த அஸ்வினி தேவதைகள் கொடுத்ததுக்கு தான் சவனப்பிராசம்னு பேரு. இந்த சவனப்பிராசம் எப்படி வந்ததுன்னு கேட்டா, அஸ்வினி தேவதை அவள்லாம் அந்த டிவைன் அந்த மெடிக்கல் பிராக்டிஷனர், அவ மருந்து கொடுத்து அந்த சவனரை பிராசம் பண்ண வச்சதுனால அந்த மருந்துக்கு சவனப்பிராசம்னு பேரு. அதை சாட்டா இளமையா இருப்பான்னெல்லாம் இந்த ஆயுர்வேத சாஸ்திரத்துல சொல்லுவான். இப்போ அந்த சரியாதியினுடைய அந்த ஒரு ஒரு இந்த பொன் சுகன்யா, அந்த சவனரை சரியாதேஹே கன்யா சுகன்யா நாம அபவது யாம் உபேய இமே சவனஹா, அவர் சவனரை அந்த பண்றார். அதுக்கப்புறம் ஆனர்த்த நாம பரமதார்மிகா ஷர்யாதி புத்திரஹா அபவது, அந்த ஷர்யாதியினுடைய புத்திரன் ஆனர்த்தன் அப்படிங்கிற பரமதார்மிகன். இந்த ஆனர்த்தகனுக்கு ஆனர்த்தஸ்யாபி ரேவதநாமா புத்திரோ ஜன்யே, அவனுக்கு ரேவதன் அப்படிங்கிற புத்திரன். யோ அசௌ ஆனர்த்த விஷயம் புபுஜே புரீஞ்ச குஷஸ்தலி அத்யுவாச, அவன் குஷஸ்தலி அப்படிங்கிறத நகரத்துல வாசம் பண்ணி அந்த ஆனந்த தேசத்துல ராஜபோகங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தான். அப்போ அந்த அத்யுவாச ரேவதஸ்யாபி ரைவதா புத்திரா ககுத்மி நாமா தர்மாத்மா பிராத்ரு சதஸ்ய ஜேஷ்டா அபவது, அந்த ரேவதனுக்கு 100 புத்திரர்கள் இருக்கார்களா. அந்த அதுல பெரியவன், அதுல ரொம்ப மூத்தவன் ககுத்மி அப்படிங்கிறதுக்கு அந்த ரேவதனுக்கு தான் சொல்றது. தசித ரேவதி நாம கன்யா அபவது, அவனுக்கு ரேவதி அப்படிங்கிற அந்த 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 ஒரு ஒரு ரேவதையினுடைய இந்த ககுத்மி, அந்த ககுத்மிக்கு தான் ரேவதிங்கிற அந்த ரேவதன் என்ன பண்றான், சதாமாதாய கஸ்யேயம் அருகதி இது பகவந்தம் அப்ஜயோனிம் திரஷ்டும் பிரம்மலோகம் ஜகான. அந்த ரேவதன் தன்னுடைய பொண்ணை அழைச்சிண்டு தன்னுடைய பொண்ணுக்கு தகுந்த வரன் யாரு, தனக்கு சரியான மாப்பிள்ளை யார் கிடைக்க போறான் அப்படின்னு பிரம்மதேவர்கிட்ட கேட்கறதுக்காக போனான். அப்போ அந்த பிரம்மதேவனுக்கு எதிர
ரெண்டு கந்தர்வர்கள் பாட்டு பாடிட்டு இருக்காளாம். ஆஹா ஹூஹூ சஞ்ஞாபியாம் கந்தர்வாபியாம் அதி அதிதானம் நாம திவ்யம் கந்தர்வம் அதீயத. அப்போ அவ ஒரு ஒரு அதிதானம் அப்படின்னு சொல்ற ஒரு தெய்வீகமான ஒரு சங்கீதத்தை பாடிட்டு இருந்தாலாம். இந்த ரெண்டு கந்தர்வர்களும் பிரம்மலோகத்துல பாடிட்டு இருந்தா. அப்போ இந்த ஒரு ஒரு இந்த சொல்ல அதிதானம் அதிதானம்ங்கிறதுக்கு சொல்ல பிரம்மலோகா சத்தியலோகா நது மேருஸ்தா யதோ ரைவதே பிரம்மணோ அந்திகே திஷ்டதி ஏவ மேருஸ்தோ பிரம்மா தேவை. அந்த கிருஷ்ண அவதாரார்த்தம் க்ஷீரோதம் அகமது இது பஞ்சமாம்சே வக்ஷதி. இதுக்கு மேல மேருஸ்தோ பிரம்மா அத்தः சத்யலோகஸ்த ஹிரண்யகர்ப்பா அம்சோ அந்யோ பிரம்மா மேருஸ்தா இது ந விரோத. அதுக்கு மேல சொல்ற அவர் அந்த அதிதானம் அதிதானம்ங்கிறது பாட்டு பாடினதுக்கு அப்புறம் அந்த ஆலாபனை எல்லாம் பண்ணி இப்பெல்லாம் சொல்றோம் இல்லையா, ராகம் தானம் பல்லவி இதெல்லாம் பண்றப்போ இல்லையோ, அந்த அதோட அந்த ராகதானம் பல்லவியோட அந்த ரொம்ப விசேஷமாக வாசிச்சுட்டு இருந்தாலும் அந்த ஹாஹா கந்தர்வர்கள் ஹூஹு கந்தர்வர்கள் இந்த ஒரு ஒரு அந்த தச்ச திருமார்க பரிவிருத்தைஹி அநேக யுக பரிவிருத்திஹி திஷ்டன்னதி ரைவதா ஸ்ருண்மன்னு முகூர்த்தமிவ மேனே. அந்த பரிவர்த்தாக அதாவது தத்திலாதிஷு திரஷ்டவியாக त्रिमार्ग परिवृतैः चित्रदक्षिणा दात्र्याख्या त्रिमार्गः तद्विषये காலவிசேஷயுக்த கீதகான கிரியாபியாம் அனே. அதாவது இந்த சங்கீதத்துல எவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கு அப்படிங்கிறத வியாக்கியானத்துல எங்களாழ்வான் எடுத்து காட்டுற, ரொம்ப அழகா எடுத்து காட்டுற. அந்த கந்தர்வர்களுடைய கானத்தை கேட்டாலாம். அந்த கானத்துல அதுல சித்ரா தட்சிணா தாத்ரி அப்படின்னு 3 பரிவர்த்தனங்கள்ல திருமார்க்க பரிவிருத்தைஹி அது சொல்ற. ஏதே தத்திலாதிஷு திரஷ்டவியாகா. தத்திலாதிஷு தத்திலாதிஷுன்னு சொன்னா அது ஒரு காந்தர்வ அந்த சாஸ்திரத்துல ஒரு ஒரு எக்ஸ்பர்ட் அவர். இப்போ நம்முடைய நம்முடைய கல்ச்சர்ல எவ்வளவு சாஸ்திரங்கள் இருக்குங்கிறதுக்கு பிரமாணம் இது. அந்த இப்போ மியூசிக்கு சொல்றோம் இல்லையா, மியூசிக் சங்கீத ரத்னாகரம் நமக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு கிரந்தம் இருக்கு, சங்கீத ரத்னாகரம்ங்கிறது சார்ங்கதேவன் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் இப்போ இந்த மியூசிக்க கோர்ஸா எடுத்துட்டு பண்றவாள்லாம் கேட்டா தெரியும். அதாவது கர்நாடிக் மியூசிக்க கோர்ஸா எடுத்துட்டு பண்றவாளுக்கெல்லாம் இந்த கிரந்தங்களை பத்தி தெரியும். தத்திலர்ங்கிறவர் பெரிய மியூசிஷியனர். அந்த மியூசிஷியர் தத்திலாரிசு திரஷ்டவியாக திருமார்கா, அதாவது திருமார்க்க பரிவிருத்தை இந்த சித்திர தட்சிணா தாத்ரியாக்கியா திருமார்கான்னு சொல்ற. சித்ரா தட்சிணா தாத்ரி அப்படின்னு 3 அந்த மார்க்கங்கள் அதனுடைய மாத்தி மாத்தி இப்படி பாடுறதுனால இந்த ஆச்சரியமா இருக்கும் அந்த இது கான விசேஷம். இது கேட்டுட்டே இருந்ததுனால ரைவதனுக்கு எத்தனையோ யுகங்கள். ஏன்னா இவர் பிரம்மலோகத்துக்கு போனார், பொண்ணை அழைச்சிட்டு பிரம்மலோகத்துல இருந்துட்டு இவர் சங்கீதத்தை கேட்டதுனால பூலோகத்துல எத்தனையோ யுகங்கள்லாம் மாறி போயிடுது. இது இவனுக்கு பிரம்மலோகத்துல இருக்கிறச்சே அது ஒரு முகூர்த்தம் கூட இல்லையா. அதான் சொல்ற பரிவிருத்திஹி திட்டன்னது ரைவதா ஸ்ருண்வன்னு முகூர்த்தமிவ மேனே. ஒரே ஒரு முகூர்த்தம் தான் இருந்தா மாதிரி இருந்தது. ஆனா எத்தனையோ காலம் போயிடுது. கீதாவசானேச்ச பகவந்தம் அப்ஜயோனிம் பிரணம்ய ரைவதா கன்யாயோக்கியம் பரம் அபிருச்சது. பாட்டு கச்சேரி முடிஞ்ச உடனே அவர் பிரம்மாவை சேவிச்சுட்டு, எனக்கு என் பொண்ணுக்கு சரியான மாப்பிள்ளை ஏதாவது வர, நீர் தான் சிருஷ்டிகர்த்தாவோ இல்லையோ, உமக்கு தான் தெரியும் யார் எங்க நல்ல மாப்பிள்ளை இருக்கான் அப்படி இப்படிங்கிற விஷயங்கள்லாம் உமக்கு தான் நல்லா தெரியும். இந்த மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை எங்க இருக்கான்னு எனக்கு சொல்லும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறார். பிரம்மாவை கேட்டு அந்த அப்படின்னு கேட்டாரு. உடனே அவர் கேட்கிறார், ததஷ்டாசோ பகவான் அகதயது கதையோ அபிமதஸ்தே வரஹா இது. சரி,
உனக்கு யார் பிடிச்சது சொல்லு. உனக்கு நீ நான் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம பொண்ணுக்கெல்லாம் நாம அப்பா அம்மா பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாலும் கூட பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்கணுமோ இல்லையோ. பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்காத எல்லா பெண்களும் அப்படியே இருக்க போறது இல்லை. பொண்ணுக்கு பிடிக்கணும், அவளுக்கு பிடிச்சு கேட்கிறாரு, உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை யாரு சொல்லு அப்படின்னு ஒரு அவர் பிரம்மா அவங்கிட்ட கேட்டார். பரமபுரிச்சது ததாதோ பகவான் கதைய புனச்ச பிரணம்ய பகவதே தஸ்மை யதா அபிமதான் ஆத்மனசா வரான் கதையாமாச கயேஷாம் பகவதோ அபிமதா இது எஸ்மை கன்யாமிமாம் பிரயச்சாமி இது. நமக்கு பெத்தவாளுக்கெல்லாம் தெரியும், நல்ல பசங்களை எல்லாம் பாக்குறச்சு இந்த பொண்ணு நமக்கு மாப்பிள்ளையா இருக்கலாமா இவன் வரலாமா, அதுல நம்ம சூஸ் பண்றோமோ இல்லையோ, செலக்ட் பண்றோமோ இல்லையோ. அந்த மாதிரி இவன் மனசுல ஒரு எத்தனையோ பேரை வச்சுருக்கான். அந்த ராஜாவா இந்த ராஜாவா, இவன் வச்சுக்கலாமா அவனை வச்சுக்கலாமா நல்லா கேட்டுட்டு அந்த தன்னுடைய ஒரு லிஸ்ட் கொடுத்தான். ஒரு ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ்ல கொடுக்குற போது யாரெல்லாம் தனக்கு பிடிச்ச பையனா இருக்கான், இதுல யாரு ரொம்ப சிரேஷ்டமானவன் அப்படின்னு அவன் கேட்கறான். இதை கேட்ட உடனே இந்த ஒரு பிரம்மா கேட்ட உடனே அவர் சிரிச்சுட்டாரு. பிரயச்சாமி ததா கிஞ்சித் அவனசிரா சஸ்மிதம் பகவான் அப்ஜயோனி. சிரிச்சுட்டே சொன்னார், அப்பா நீ சொல்ற வரன்கள்லாம் இருக்கே, யயேதே பவதா அபிமதா ந ஏதேஷாம் சாம்பிரதம் புத்திர பௌத்திர அபத்யாபத்ய சந்ததி அப்படி அவனிதலே அஸ்தி. ஏப்பா நீ சொல்லியிருக்கிற லிஸ்ட் எல்லாம் பார்த்தா பூலோகத்துல யாருமே இல்லப்பா. அவரோட பிள்ளை பேரன் அவன் சந்ததிகளே இப்போ இல்லை. நீ எப்போ இங்க வந்தியோ அதுக்கப்புறம் எத்தனையோ யுகங்கள்லாம் மாறி போயிடுது. இந்த கேக்குற வரான் ஏஷாம் ஏதே பவதா அபிமதாக ந ஏதேஷாம் சாம்பிரதம். சாம்பிரதம்னா தற்பொழுது புத்திர பௌத்திர அபத்ய சந்ததி அப்படி அவனிதலே அஸ்தி. பூமியில அவன் பேரனோ கொள்ளு பேரன் நில பேரன் யாருமே இல்லை இப்போ. பகூனி தவா அத்தைவ காந்தர்வம் ஸ்ரும்பதா சதுர்யுகான் யதீதானி. நீ இங்க பாட்டு கேட்டு இருந்தியோ இல்லையோ, இந்த கந்தர்வர்களுடைய பாட்டை கேட்டு இருந்தியே, எத்தனையோ சதுர்யுகங்கள்லாம் போயிடுது. இப்போது பூமியில 28வது நடக்கிறது. இப்போ சொல்ற சாம்பிரதம் மகீதலே அஷ்டாவிம்சதி தம மனோஹோ சதுர்யுகம் அதீத பிராயம் வர்த்ததே. இப்ப 28வது மனுவனுடைய காலம் அநேகமா முடிஞ்சு போயிட்டு இருக்கு. இப்போ 27 மனுக்கள் போயாச்சு. நீ எப்போ வந்து கேட்கற இப்போ கலியுகம் ஆரம்பிக்க போறதேப்பா சொல்ற இருக்கோ. இது சாம்பிரதம் வர்த்ததே ஆசன்னஹா ஹி கலிஹி. ஆசன்னஹா ஆசன்னஹான சமீபகான்னு கலியுகம் ரொம்ப பக்கத்துல வந்துடுத்தேப்பா. நீ இதையெல்லாம் இருக்கே, நீ இந்த வம்சத்துல அந்நியஸ்மை கன்யாரத்னவிதம் பவதா ஏகாக்கினா அபிமதாய தேயம். அதனால நீ ஆசைப்படுற பசங்கள்லாம் இப்ப லோகத்திலேயே இல்லை, அவன் சந்ததியே இல்லை இப்போ. அதனால இப்ப இருக்கிறவாழ யாரும் அவன் நல்லவனா இருக்கானோ அவனை பார்த்து கொடு. அவள்லாம் என்னைக்கோ போயாச்சு. அதனால தேயம் பவதா அப்படி புத்திர மித்ர களத்திர மந்திரி பிருத்திய பந்து அவலோ பந்து பல கோஷாத் சமஸ்தாக. அதனால இந்த காலத்துல உன்னுடைய பிள்ளைகள், அந்த மித்திரர்கள், புத்திரி, மந்திரி எல்லாம் ஒரு பேர் கூட இல்லை இப்போ. உன்னை என்னாச்சு இப்போ அந்த சொல்ற பவதாபி புத்திர மித்ர களத்திர மந்திரி பிருத்திய பந்து பல கோஷாதயா சமஸ்தாக காலேன ஏதேன அத்தியந்தம் அதீதாக. எல்லாம் கால போகுது, அழிஞ்சு போயிடுது, எல்லாம் போயிடுது. நீ ஒருத்தன் இப்ப இங்க இருக்க. ததா புனரபி உற்பன்ன சாத்வசா ராஜா பகவந்தம் பிரணம்ய. கேட்டா இவங்க அப்படியே பெரிய ஷாக். இல்லையா நான் என்னமோ ஒரு மணி நேரம் தான் கச்சேரி கேட்டேன் போல இருங்க, எல்லாம் இவ்வளவு யுகங்கள் போயிட்டா தெரியலையே. அப்போ இந்த கேட்கலாம் சாத்வசா ரொம்ப உச்சாரம் இருந்தா. ராஜா பகவந்தம் பிரணம்ய பப்ரச்ச பகவன்னே ஏவம் அவஸ்திதே மயா இயம் கஸ்மை. சுவாமி
இப்ப இருக்கிறத பார்த்தா எனக்கு லோகத்துல யாரையுமே தெரியலையே. நீ சொல்றத பார்த்தா நான் இருக்கிறச்சே ஒரு 10 பசங்களை பார்த்து வச்சிருந்தேன். எத்தனையோ யுகங்கள் போயிடுச்சுன்னா இப்ப யாருமே எனக்கு தெரியாதே லோகத்துல. இந்த பொண்ணை நான் யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது நீங்களே எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டான். அதனால தஸ்மை தேயம் இது தேயம் இது ததா ச பகவான் கிஞ்சித் அவனம்ர கந்தரஹ கிருதாஞ்சலி பூத்வா சர்வலோக குரு அம்போஜயோனி ஆக. அப்போ தலையால வணங்கி கையை கூப்பிட்டு பிரம்மதேவர் சொன்னாராம். பிரம்மோவாச்ச நகி ஆதி மத்தியாந்தம் அஜஸ்ய வித்மஹா வயம் சர்வமயஸ்ய தாது ந ச ஸ்வரூபம் ந பரம் பிரபாவம் ந சைவ சாரம் பரமேஸ்வரஸ்ய கலாமூர்த்தாதிமயஸ்ச காலோ நயத் விபூதேஹ பரிணாமஹேது அஜன்மநாசஸ்ய சதைகமூர்த்தே அநாமரூபஸ்ய சனாதன. இது இந்த வாக்கியம் பாஷ்யக்காரர் அடிக்கடி எல்லா இடத்துலையும் எடுப்ப. கலாமூர்த்தாதிமயஸ்ச காலோ நயத் விபூதேஹ பரிணாமஹேதுங்கிறது ஸ்ரீபாஷ்யத்திலேயோ எல்லா இடத்துலையும் பிரமாணமாக எடுக்கக்கூடியவர் சொல்றார். எந்த பகவான் பிறப்பற்றவரோ நகி ஆதி மத்தியா அந்த அஜஸ்ய, ஆரம்பமோ முடிவோ இதுவோ இல்லாமல் இருக்கக்கூடிய எந்த பகவானுடைய எஸ்ய வித்மஹாமயம் சர்வமயஸ்ய தாது, அந்த ஒரு எவருடைய ஸ்வரூபம்ங்கிறது நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. நச்சஸ்வரூபம் ந பரம் பிரபாவம் ந சைவசாரம் பரமேஸ்வரஸ்ய, எவருடைய ஒரு பெருமை அளவிட முடியாததோ அறிய முடியாதோ எவனுடைய பெருமைக்கு கலாமூர்த்தாதிமயச்ச காலா, இந்த காலத்தினுடைய அளவு கலை முகூர்த்தம் காஷ்டம் கலாமுகூர்த்தா காஷ்டா அஷ்ட சர்வசான்னு உபனிஷத் சொல்றது. அந்த காலத்தினுடைய பிரிவுகளாக இருக்கக்கூடிய அத்தனை காலங்களும் எவனுடைய பெருமைக்கு ஒரு காரணமாக ஆகாது. அதாவது காலத்தினால் அளவிட முடியாதவன் பகவான்னு அர்த்தம் இருக்கு. அஜன்ம நாசஸ்ய சதைகமூர்த்தே அநாமரூபஸ்ய சனாதனஸ்ய, எவனுக்கு பிறப்பு இறப்பு அப்படிங்கிற தோஷம் இல்லையோ, எவன் எல்லாருக்கும் முற்பட்டவனாக இருக்கிறானோ, எஸ்ய பிரசாதா அகம் அச்சுதஸ்ய பூதகா பிரஜா சிருஷ்டி கரோ அந்தகரி. அதாவது எந்த ஒரு பகவானுடைய அனுகிரகத்தினால் நான் சிருஷ்டிங்கிற செயலை செய்கின்றேனோ அவன் குரோதாச்ச ருத்ரஹா ஸ்திதிஹேது பூதகா எஸ்மாச்ச மத்தியே புருஷா பரஸ்மாத், எவனுடைய கோபத்தினால் ருத்ரன் என்பவன் தோன்றினானோ இந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல இருந்து இந்த லோகத்தை ரட்சிக்க கூடியவன். எஸ்மாச்ச மத்தியே புருஷா பரஸ்மாத் மதூபமாஸ்தாய சிருஜதி அஜஹா யஹா ஸ்திதோ ச யோ அசோ புருஷஸ்வரூபி ருத்ரஸ்வரூபேண சயோ அத்தி விஸ்வம் தத்தே ததா அனந்த புரசமஸ்தம். இந்த எவன் என்னுடைய ஸ்வரூபத்தை தாங்கி சொல்ற மத்ரூபமாஸ்தாய, பிரம்மாவே சொல்லக்கூடிய வாக்கியம். நான் லோகத்துல நான் சிருஷ்டி பண்றவனாக இருந்தாலும் என்னை வச்சுட்டு அவர் தான் சிருஷ்டி பண்ற. அதாவது எப்படி சொல்ற, மத்ரூபமாஸ்தாய, என்னுடைய உருவை தாங்கி கொண்டு சிருஜதி அஜஹா, லோகத்தை சிருஷ்டிக்கிறாரோ அந்த சிருஷ்டி பண்ணிட்டு என்ன பண்ற, அஜஹா யகா ஸ்திதௌச்ச யோ அசோ புருஷஸ்வரூபி, இது எல்லாம் அதையெல்லாம் தரித்து கொண்டு புருஷஸ்வரூபனாக இருந்து கொண்டு இந்த லோகத்தை ரட்சிக்கிறாரோ, ருத்ரஸ்வரூபேண ச யோ அத்தி விஸ்வம், ருத்ரஸ்வரூபத்தை இருந்து கொண்டு லோகங்களை விழுங்குகிறாரோ, ருத்ரனாக இருந்து லோகத்தை சம்ஹாரம் பண்ணக்கூடியவராக இருக்கார். யோ அத்தி விஸ்வம் தத்தே ததா அனந்த பபுகு சமஸ்தம். அதே மாதிரி லோகத்துல இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளுடைய ஸ்வரூபத்தையும் தாங்கி கொண்டு அவர்களுடைய ரூபமாக இருக்கிறார். இதெல்லாம் தான் நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தம். எல்லா ரூபத்தையும் பகவான் தான் தாங்குறார். எப்படி தாங்குறாருன்னு கேட்டா, அவர்களுக்குள்ள அந்தர்யாமியாக இருந்து கொண்டு சகல லோகத்துக்கும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு எல்லாத்தையும் பகவான் தான் பண்றார் அப்படிங்கிறதையெல்லாம் இருக்கார். அப்படிப்பட்ட ரூபன் பாகாயோ அக்னித்வம் உபைதி லோகான் விபர்த்தி பிருத்வி வபுகு அவ்யயாத்மா சக்ராதிரூபி பரிபாதி
விஸ்வம் அர்க்க இந்து ரூபஸ்ச தமோ ஹினஸ்தி. அதாவது இவன் எல்லா இதுக்கும் அக்னி ரூபமாகவும் இந்த லோகங்களை எல்லாம் தரிச்சுட்டு இந்திரன் முதலான லோகபாலகர்களாக இருந்து கொண்டும் இந்த லோகத்தை எல்லாம் ரட்சிக்கிறான். சூரியனுடைய அர்க்க இந்துன்னா, அர்க்கன்னா சூரியன், இந்துன்னா சந்திரன். இந்த சூரியன் சந்திரனுடைய ரூபத்தை எல்லாம் தாங்கி லோகத்தினுடைய இந்த தமஹா, லோகத்தினுடைய இருளை போக்கக்கூடியவனாகவும் இந்த பகவான் தான் இருக்கான். அதுக்கு மேல இது கரோதி சேஷ்டாக ஸ்வசன ஸ்வரூபி லோகஸ்ய திருப்திம் ச ஜலான் நரூபி ததாதி விஸ்வஸ்திதி சம்ஸ்திதஸ்து சர்வாவகாசம் ச நபஸ்வரூபி. அதாவது எல்லா ஜீவராசிகளுடைய சுவாச பிரஸ்வாசம், அதாவது மூச்சு விடுற காற்றாகவும் அவன் இருந்து கொண்டு அனைத்தையும் நியமிக்கக்கூடியவனாகவும் ஜலரூபமாகவும் அன்னரூபமாகவும் இருந்து கொண்டு ஜீவராசிகளை எல்லாம் ஜல அன்னரூபி ததாதி விஸ்வஸ்திதி, லோகத்தினுடைய ஸ்திதிக்கு காரணமாக இருந்து கொண்டு இருக்கிறான். அதே மாதிரி ஆகாசமாக இருந்து கொண்டு எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்றது. சொல்ற சர்வ அவகாசம் நபஸ்வரு, நபஹா நபஹான்னா ஆகாசத்துக்கு பேரு. இப்போ லோகத்துல எல்லா வஸ்துக்களும் இருக்கிறதுக்கு இடம் வேணும்னா ஸ்பேஸ் வேணுமே. அப்ப ஸ்பேஸ் ரூபமாக அந்த நவம ஆகாசமாகவும் இருந்து கொண்டு அனைத்து லோகத்தையும் தனக்குள்ள வச்சிட்டு இருக்காரு அவர். யஹா சிருஜ்யதே சர்க கிருதா ஆத்மனைவ யஹா பால்யதே பாலயிதாச்ச தேவஹா விஸ்வாத்மகா சம்ஹ்ரியதே அந்தகாரி பிருதக் திரயஸ்யாஸ்ய யோ அப்ஜயாத்மா. அதாவது சிருஷ்டிகர்த்தாவாக இருந்து கொண்டு எல்லாத்தையும் அவனே சிருஷ்டி பண்றார். ரட்சக ஹேத்துவாக இருந்து கொண்டு எல்லாத்தையும் அவனே ரட்சிக்கிறார். அதே மாதிரி அந்திம காலத்துல அந்த சொல்ற விஸ்வ சம்ஹ்ரியதே, லோகத்தை சுமகாரம் பண்றவனும் இதையும் அவனையாக பண்றி எல்லாத்துக்கும் ஒரு இந்த 3 காரியத்தையும் பண்றான். ஆனா 3ஐ காட்டிலும் வேறாகவும் இருக்கிறான். அதான் சொல்ற யோ அப்ஜயாத்மா எஸ்மின் ஜகத் யோ ஜகத் ஏததாத்யா எம் ச ஆஸ்ரிதः அஸ்மின் ஜகதி ஸ்வயம்பூஹு ச சர்வபூத பிரபவः தரித்ரியா சுவாம்சேன துஷ்டுஹு நிருபதே அவதீர்ணஹா. இந்த இந்த பிரம்மா பண்ணக்கூடிய இந்த ஸ்திதி, இந்த ஸ்துதியானதுதான் விசிஷ்டாத்வைதத்தினுடைய அந்த பிலாசபி, அதனுடைய சாராம்சத்தையே இந்த ஸ்துதியில பிரம்மா எடுத்து காட்டியிருக்கார். அப்போ அந்த எஸ்மின் அந்த ஜகத் யோ ஜகத் ஏதாத்யா எம் ச ஆஸ்ரிதா, இந்த எவனிடத்துல இந்த ஜகத்தானது ஆசிரியிக்கிறது. எஸ்மின் எவனிடத்தில் ஜகது யோ ஜகதேன் ஆசிரியா, எவன் ஒருவனையே இந்த ஜகத் ஆசிரியமாக கொண்டிருக்கின்றதோ, எவன் ஆஸ்ரிதோ அஸ்மின் ஜெகதி ஸ்வயம்பூ, எவன் இந்த லோகத்தை எல்லாம் ஒரு லோகமாகவே இருக்கிறானோ, விஸ்வாத்மகா அது ச சர்வபூத பிரபவா தரித்திராம் சுவாம்சேன, அவன் இந்த சர்வலோக ரூபமாக இருக்கக்கூடிய பகவான் இப்போது இந்த அவனுடைய அம்சத்தினால இந்த லோகத்துல அவதாரம் பண்ணி இருக்கான். அதாவது பலராம அவதாரத்தை சொல்ல போறாரு இப்போ. அந்த சுவாம்சேன புஷ்டுஹு திருபதே அவதீர்ணா குஷஸ்தலி யாதவ பூப ரம்யாபுரி புரா அபூத் அமராவதீவ சா துவாரகா சம்பிரதி தத்ரசாஸ்தேச கேசவாம்சோ பலதேவ நாமா. அந்த பகவான் குஷஸ்தலி, நீ எந்த குஷஸ்தலிங்கிற ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்தாயோ அந்த அழகான நகரம் ரம்யாபுரி, புரா அபூது அமராவதி, இந்திரனுடைய அமராவதியை போன்று எவ்வளவு அழகாக அந்த நகரம் இருந்ததோ அது இப்பொழுது சா துவாரகா, அது இப்ப துவாரகையாக இருக்கு. நீ எந்த ராஜ்யத்தை குஷஸ்தலியாக ஆண்டு கொண்டிருந்தாயோ அது தற்பொழுது துவாரகா நகரமாக இருந்து கொண்டு தத்ரசாஸ்தே கேசவாம்சா, அவனுடைய பகவானுடைய அம்சமாக ஒரு பலதேவன் பலராமன் அப்படிங்கிற அம்சத்துல அந்த இடத்துல வாசம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு இப்போ பிரம்மா அவனுக்கு சொல்ல. ஸ்ரீ பராசரா இதி ஈரிதஹாசோ கமலோத்பவேன புவம் சமாசாத்திய பதிஹி பிரஜானாம் ததர்ச ஹ்ரஸ்வான் புருஷான்
நிரூபான் அல்ப ஔஜசா சொல்ப விவேக வீரியவான். இந்த மாதிரி பிரம்மா அவரை காட்டினாரா. காட்டி பிரஜாபதியான ரேவதன் பூமிக்கு வந்து பார்த்தா பூமியில இருக்கிறவாள்லாம் ரொம்ப குள்ளமா இருக்காளாம். சொல்ற இது ஈரிதா. இவ்வாறு கூறிய உடனே அசோன்னா இந்த ரேவதன் ராஜாவானவன் கமலோ புவம் சமாசாத்திய பதிகி பிரஜானாம். மறுபடியும் பூலோகத்துக்கு வந்து இந்த பிரஜைகளை எல்லாம் பார்க்கிறான். ததர்ஷ ரஸ்வான் புருஷான். அப்போ அந்த காலத்துல அந்த சிருஷ்டி காலத்துல இருந்த புருஷாலாம் எப்படி இருந்தான்னு கேட்டா ரொம்ப ஆஜானுபாகுவா இருந்தான்னு சொல்றோம் இல்லையோ. இப்போ யுகத்துல மாறுபாடுபட இவாளுடைய வடிவம் ரூபமும் குறைஞ்சு போயிட்டான், ரொம்ப குள்ளமா போயிட்டாளாம். அதனாலதான் இப்ப ராமாவதாரத்தெல்லாம் சொல்ற போது ரொம்ப இப்ப இருக்கிற புருஷாலாம் நாம பார்க்கறமே இப்ப சாதாரணமா 5.5 அடி 6 அடி இருந்தாலே ரொம்ப உயரம்னு சொல்றோம். அப்ப அந்த புருஷாலாம் ஈஸியா 12 அடி 14 அடியெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா இருந்தா அவளுக்கு ஆயுஷும் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னு புராணங்கள்ல இருந்து தெரியுது. அப்போ அதனாலதான் ராமன்லாம் ரொம்ப ராமனை பத்தி வர்ணிக்கிறது ரொம்ப அவ்வளவு ஆஜானுபாகம் அரவிந்து தலாயதாட்சம்னு சொல்றது. இப்ப அந்த மாதிரி புருஷாலாம் கிடையாது. அதுல ததர்ஷ ரஸ்வான் புருஷான் விரூபான் ரொம்ப குள்ளமாக அழகற்றவர்களாகவும், அப்புறம் இந்த குறைந்த தேஜஸ் அது சொல்ற அந்த அல்ப ஔஜசாக சொல்ப விவேகமே இல்லாதவர்கள், குறைந்த ஞான சக்தியை உடையவர்களாகவும் அவன் பார்த்தான். குஷஸ்தலீம் தாம் ச புரீம் உபேத்திய திருஷ்வா அந்நியரூபாம் பிரததோச கன்யாம். அந்த போய் குணஸ்தலிய பாக்குறான். நகரமே மாறுபட்டிருக்கு, துவாரகை அப்படின்னு அந்த ஒரு ஒரு பார்த்தா சரி பிரம்மா சொல்லிட்டார். அங்க வந்து பரமாத்மா சாட்சாத் பகவானே அங்க அவதாரம் பண்ணிருக்கான்னு சொல்லியிருக்காரோ இல்லையோ. குஷஸ்தலீம் ச புரீம் உபேத்திய திருஷ்வா அந்நியரூபாம் பிரததோச கன்யாம் சிராயுதாய ஸ்பட்டிகாச்சலா அபவ பவ பவக்ஷ பவக்ஷஸ்தலாயுதா பவக்ஷஸ்தலாயுதுரதி நரேந்திரா. அவன் அங்க பலதேவனை பார்த்துட்டு கலப்பையை ஆயுதமாக உடையவன் கலாயுததாரி. சீரம்னா கலப்பையினுடைய அந்த கொழுவுக்கு பேர். தஸ்ய நாசீர விஜய சுவாமி தேசியம் சோழசாய சொல்ற அந்த சீரம்னு எடுக்கிற அந்த சீராயுதாய ஸ்பட்டிகாச்சலா அந்த ஒரு அந்த ஸ்பட்டிக மலை போல இருக்கக்கூடிய மார்பு வக்ஷஸ்தல ஆயுதலதி அந்த கலாயுதரியாக இருக்கக்கூடிய அந்த பலராமனுக்கு நரேந்திரா அந்த தன்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறானா. உச்ச பிரமாணம் இது தாம் அவேக்ஷ ஸ்வலாங்கலாக்ரேண ச தாளகேது விநாமயாமாச தபஸ்சாபி பபூவ சத்யோ வனிதா யதா அன்யா. அப்போ அந்த இந்த கன்னிகை ரேவதி இருக்காளோ இல்லையோ, இவ ரொம்ப உயரமா இருக்கா. ஏன்னா எப்பயோ இருந்தவாவோ இவரை பார்த்தா வெள்ளமா இருக்கா. அந்த கன்னிகையை ரொம்ப உயரமா இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஒரு பண்ணாராவர் உச்ச பிரமாணம் இது தாம் அவேக்ஷ. அவளை பார்த்தா ரொம்ப ஹைட்ல இருக்கான்றத பார்த்துட்டு தாம் அவேக்ஷ ஸ்வலாங்கலாகிரேன தன்னுடைய கலப்ப நுனியினால ஒரு அழுத்தினாரான ச தாளகேது விநாமயாமாச ததச்ச சாபி. அத தனக்கு ஏத்த மாதிரி ஹைட்டா ஆக்கினாரான. அதனால ஒரு ஒரு அப்போ ரேவதியும் கொஞ்சம் குள்ளமாயிட்டாளாம். ரேவதி குள்ளமா இருக்கான்றதுக்காக என்னன்னு கேட்டா சத்யோ வனிகா தாம் ரேவதியும் ரைவத பூபகன்யா சீராயுதோ அசோ விதினா உபேய இமே தத்வாத கன்யாம் சோ ஜகாம ஹிமாலயம் வை தபசே திருதாத்மா. அவன் அந்த மாதிரி குள்ளமாய் கல்யாணம் பண்ணிட்டார். பலராமனும் அந்த அந்த ரைவதனுடைய புத்திரியாக இருக்கக்கூடிய ரேவதிய அந்த கல்யாணம் பண்ணிட்டு பண்ணார். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ராஜா அவன் என்ன பண்ணா ஒரே தபஸ் பண்றதுக்காக ஹிமாலயத்துல போய் தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னு இந்த பலராமனுடைய விருத்தாந்தத்தை சொல்றார். அதுக்கு மேல அடுத்த அத்தியாயத்தை 2வது அத்தியாயத்துல சொல்ற போது இந்த இக்ஷ்வாகுஷி பராசரா யாவச்ச தத்லோகாத் ச கபுத்மிரேவதோ நாப்யேகி தாவத் புண்ணிய ஜன சம்ஞா
ராட்சசாஸ்தாமஸ்ய புரீம் குஷஸ்தலீம் நிஜமகுன்னு அந்த இக்ஷ்வாகு மன்னனுடைய வம்சத்தை நேர வர்ணிக்கிறார். அந்த இதுல சௌபரியனுடைய சரித்திரங்கள்லாம் வரப்போகுது. அதை தொடர்ந்து வந்தவான்னு பார்க்கலாம். இன்னைக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா கேட்கலாம். அறிவுளா இருந்தா இல்லையா தெரியலையா? அடியன் பாகவதா அன்மியூட் பண்ணிட்டு கேட்கணும்னு பிரார்த்திக்கிறேன். அடியேன் இந்த இக்ஷ்வாகுகுலம்ங்கிறது கிருஷ்ணர் பலராமனுக்கு அப்புறமா அது எப்படி இக்ஷ்வாகு இனிமேதான் இக்ஷ்வாகுலத்தை பத்தி சொல்ல போறாரு இல்லையா? ஆமா, இதெல்லாம் இன்சிடென்டலா வரச்சே இதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் இன்சிடென்டலா வரச்சே இங்க இது பிரசங்காத்து வந்தது. இது பிரசங்காத்து வரச்சே அந்த ரேஸ் எல்லாம் பத்தின வரச்சே திடீர்னு ஒரு இது வந்த உடனே இதை இன்னொரு இடத்துக்கு சொல்றாரு. இது தொடர்ந்து கண்டினியூ பண்ண போறாரு. அடியன் 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 இந்த அத்தியாயத்துல எடுத்து சொல்ல போறாரு.